வெல்கம் டு our சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகும் வேலைவாய்ப்பு தொழில்நுட்பத் துறையில் மிக வேகமாக வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான வாய்ப்பை பற்றியது. இது சாதாரண மென்பொருள் வேலை அல்ல, எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையில் ஒரு சீனியர் பதவியாகும். எக்ஸலா டெக்னாலஜிஸ் என்ற முன்னணி நிறுவனம் சீனியர் ஏஜென்டிக் AI என்ஜினியர் என்ற பதவிக்கு ஆட்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைக்கு அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் AI துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த வீடியோவில் நாம் இந்த வேலையின் முழு விவரங்கள், இதற்கு என்னென்ன திறன்கள் தேவை, சம்பளம் மற்றும் சலுகைகள் எப்படி இருக்கும், எப்படி விண்ணப்பிப்பது என்பது பற்றி மிகத் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், இடையில் ஸ்கிப் செய்தால் முக்கியமான தகவல்களை தவறவிட வாய்ப்புள்ளது. ஜாப் ஓவர்வியூ கம்பெனி டீடைல்ஸ். முதலில் நிறுவனத்தை பற்றி பார்ப்போம். எக்ஸலா டெக்னாலஜிஸ் என்பது ஒரு பெரிய IT சர்வீசஸ் மற்றும் கன்சல்டிங் நிறுவனம். இவர்கள் தற்போது சென்னை மற்றும் புனே ஆகிய 2 இடங்களில் உள்ள தங்கள் அலுவலகங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறார்கள். இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வேலை. அதாவது நீங்கள் அலுவலகத்திற்குச் சென்றுதான் வேலை செய்ய வேண்டும். தற்போது மொத்தம் 8 காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வேலைக்கான அனுபவம் என்று பார்த்தால் உங்களுக்கு 6 முதல் 11 வருடங்கள் வரை அனுபவம் இருக்க வேண்டும். குறிப்பாக 7 வருடங்களுக்கு மேல் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் துறையில் அனுபவம் இருப்பது அவசியம். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பவர்கள் மிக விரைவாக விண்ணப்பிக்க வேண்டும், ஏனென்றால் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். இதை ஏர்லி ஆப்ளிகன்ட் என்று சொல்வார்கள். சீக்கிரம் விண்ணப்பித்தால் உங்கள் ரெஸ்யூம் முதலில் பார்க்கப்படும் வாய்ப்பு அதிகம். டெக்னிக்கல் டீப் டைவ் எக்ஸ்பிளைனிங் த ரோல் டு ஃபில் டைம். இப்போது இந்த வேலையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவோம். இது சீனியர் ஏஜென்டிக் AI என்ஜினியர் பதவி. சாதாரண AIக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று நான் உங்களுக்கு தெளிவாகச் சொல்கிறேன். சாதாரண AI என்பது நாம் கேட்பதற்கு மட்டும் பதில் சொல்லும். ஆனால் ஏஜென்டிக் AI என்பது ஒரு படி மேலே சென்று ஒரு மனிதரைப் போலவே சிந்தித்து முடிவுகளை எடுத்து செயல்களைச் செய்யும் திறன் கொண்டது. உதாரணத்திற்கு, ஒரு வேலையைச் செய்யச் சொன்னால் அதை எப்படிச் செய்வது, அதற்கு என்னென்ன டூல்ஸ் தேவை என்பதை அதுவே முடிவு செய்யும். இந்த வேலையில் நீங்கள் பைத்தன் மொழியில் மிகச் சிறந்த நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும். பைத்தன் தான் AI உலகின் அடிப்படை மொழி. இதோடு சேர்த்து லாங்செயின் மற்றும் ஏஜென்டிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் ஆன ஆட்டோஜன், க்ரூஐ, அக்னோ போன்ற தொழில்நுட்பங்களில் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்க வேண்டும். நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அதாவது களை பயன்படுத்தி அவற்றை எப்படி கையாள்வது, API மூலம் எப்படி இணைப்பது போன்ற பணிகளைச் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் வெக்டர் டேட்டாபேசஸ் என்று சொல்லக்கூடிய குரோமா, பைன்கோன், விவியட் போன்ற தரவுத் தளங்களை நிர்வகிக்க தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு சீனியர் பதவி என்பதால் நீங்கள் வெறும் கோடிங் மட்டும் செய்தால் போதாது. நீங்கள் ஒரு பேக்கெண்ட் முழுமையாக வடிவமைக்க வேண்டும். அதாவது ஆர்க்கிடெக்சர் டிசைன் செய்வது, சிஸ்டம் ஸ்கேலபிலிட்டி என்று சொல்லக்கூடிய விரிவாக்க தன்மையை உறுதி செய்வது உங்கள் பொறுப்பு. ஒர்க் கல்ச்சர், ஃபேசிலிட்டீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வேலை செய்யும் முறை மற்றும் வசதிகள் பற்றி பேசுவோம். பலருக்கும் சந்தேகம் இருக்கும், IT கம்பெனிகளில் வேலை நேரம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்கும் என்று. எக்ஸலா டெக்னாலஜிஸ் போன்ற பெரிய நிறுவனங்களில் சீனியர் பதவிகளுக்கு என்று சில தனித்துவமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். பொதுவாக இது போன்ற சீனியர் ரோல்களுக்கு குறிப்பிட்ட வேலை நேரம் என்று இருந்தாலும் ப்ராஜெக்ட் டெலிவரி முக்கியம் என்பதால் பொறுப்புணர்வு அதிகம் தேவைப்படும். ஓவர்டைம் ஆட் என்பது சீனியர் லெவல் வேலைகளில் பெரும்பாலும் இருக்காது, ஆனால் உங்களுக்கான சம்பளம் மற்றும் சலுகைகள் அந்த உழைப்புக்கு ஏற்றாற்போல மிக அதிகமாகவே இருக்கும். போக்குவரத்து வசதிகளைப் பொறுத்தவரை சென்னை மற்றும் புனே போன்ற பெருநகரங்களில் அமைந்துள்ள அலுவலகம் என்பதால் ஷிப் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு கேப் ஃபேசிலிட்டீஸ் வழங்கப்படலாம். நீங்கள் ஒரு டீமை வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் வரலாம். கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற துறை சார்ந்தவர்களுடனும்
ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் உடனும் இணைந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். உங்கள் தலைமைத்துவ பண்பு, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இங்கே மிக முக்கியம். ஸ்கில்ஸ் செக்லிஸ்ட். மீண்டும் ஒருமுறை தேவையான திறன்களை வரிசைப்படுத்துகிறேன், கவனமாக கேளுங்கள். பைத்தன் கோடிங்கில் கைதேர்ந்தவராக இருக்க வேண்டும். கிட் போன்ற வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ் தெரிந்திருக்க வேண்டும். லினக்ஸ் சூழலில் வேலை செய்ய தெரிந்திருக்க வேண்டும். கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன AWS, Azure அல்லது கூகுள் கிளவுட் இதில் ஏதேனும் ஒன்றில் அப்ளிகேஷன்களை டெப்ளாய் செய்த அனுபவம் இருக்க வேண்டும். CI/CD பைப்லைன்ஸ் அமைப்பதில் அனுபவம் அவசியம். கூடுதல் தகுதிகளாக, உங்களுக்கு ஜாவா அல்லது C# தெரிந்திருந்தாலோ, டாக்கர் மற்றும் குபர்னீட்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் தெரிந்திருந்தாலோ அது உங்களுக்கு பெரிய பலமாக அமையும். How to apply resume tips. இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது? கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இதற்கான லிங்க் கொடுத்துள்ளேன். அந்த லிங்கை கிளிக் செய்தால் நௌக்ரி இணையதளத்திற்குச் செல்லும். அங்கே உங்கள் நௌக்ரி ப்ரோஃபைலை லாகின் செய்து அப்ளை பட்டனை கிளிக் செய்யுங்கள். விண்ணப்பிக்கும் முன் உங்கள் ரெஸ்யூமே அப்டேட் செய்ய மறக்காதீர்கள். குறிப்பாக, உங்கள் ரெஸ்யூமில் ஏஜென்டிக் AI, LLM, பைத்தன், வெக்டர் DB போன்ற வார்த்தைகள் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் இருந்தால்தான் உங்கள் ரெஸ்யூம் தேர்வு செய்யப்படும் வாய்ப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு ரெஸ்யூம் தயார் செய்வதில் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இந்த சேனல் பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ நீங்கள் என்னை நேரடியாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் 968710538224. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற இன்னும் பல வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது ஒருவருக்கு இது உதவியாக இருக்கும். ஜாப் லிங்க் ஆடட் இன் டிஸ்கிரிப்ஷன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின், ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.